ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்குறதுக்காக கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். கடல் பக்கம் வந்துட்டோம் நம்ம இப்ப. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஆ கடியப்பட்டினம் மீனவ கிராமம் இது. நம்ம கன்னியாகுமரிங்கிறதுனால கடியப்பட்டினத்தில வந்து மீன் ஏலம் போடுவாங்க. ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கணும்னா இங்க வந்து வாங்கலாம். ஆக்சுவலா கரெக்ட்டா வந்து 1:30க்கு வந்தீங்கன்னா, மீன் ஏலம் போடுவாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏற்கனவே கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு ஏலம் போடுற இடத்துல. ஒருவேளை சில பேர் வந்து காலையில மீன் போட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த மீனையும் வந்து அந்த இடத்துல ஏலம் போடுவாங்க. கடல்ல அது நிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கா பையன், என் அத்தை 1, என் பொண்ணு 1 3 பேர் நிக்கிறாங்க. அந்த பக்கம் நாங்க ஆட்டோல வந்தோம். ஆட்டோலயும், பைக்லயும் வந்தோம். அந்த ஆட்டோக்காரர் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து சங்கு பொறுக்கிட்டு இருக்காரு. நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா 1:30 ஆகல இன்னும். 1:30 ஆனதுக்கு அப்புறமா தான் போட் வந்து ஒண்ணா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்ணு கெட்டுற தூரத்துல ஒரு போட்டு கூட இல்ல. ஆனா மணி வந்து 1:25 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, சர சர சரன்னு எங்கேருந்து வருமோ தெரியாது. நெறைய போட் வந்துரும். மீன் ஏலம் போடுற இடம் இதுதான். போட் வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து யாரோ மீன் வாங்கி நெறைய வச்சிருக்காங்க. அது இந்த சில்லறை வியாபாரிகள் வாங்குவாங்கல்ல, அது மாதிரி வாங்கிட்டு ஏலம் போட்டு வாங்கிட்டு அதிகமான விலைக்கு வந்து கொண்டு விப்பாங்க. இது வந்து வங்கட மீன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன் மீன் வந்து இங்க வாங்க வரோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீன் போட்ல புடிச்சிட்டு வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கிரலாம். ஐஸ்ல எதுவுமே வைக்காம நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் மீன் விலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதிகமா இருந்தாலும் பரவால்ல. நாங்கலாம் முன்னாடி வந்து ஐஸ்ல வச்ச மீன் சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா வீட்டு பக்கத்திலேயே டெய்லி பிடிக்கக்கூடிய மீன வந்து இந்த பாட்டிமார்கள் வந்து இந்த மீனவ கிராமம் கடியப்பட்டினம், முட்டம் இந்த ஏரியால உள்ளவங்க கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வரும்போது அன்னைக்கு என்ன மீன் பிடிச்சிருக்காங்களோ அந்த மீன் அன்னைக்கே வித்துருவாங்க. இப்போ வந்து பெருசா வந்து ஐஸ்ல யாருமே வைக்க மாட்டாங்க. மீன் ரொம்ப சீப்பா இருக்கும். ரொம்ப ரூ. 5 ரூ. 10 அந்த மாரி தான் மீன் இருக்கும். என்னோட சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நாள் பிடிக்கக்கூடிய மீன பார்மலின்னு சொல்றாங்க. ஐஸ்ல வச்சுட்டு 1 மாசம், ஒரு 2 மாசம் வச்சு விக்கிறாங்க. நம்ம வாங்குன மீன் இதுதான். வவ்வால் பாறைன்னு சொன்னாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அந்த மீனு. பார்க்க எவ்வளோ பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மீனு. எப்பவுமே இந்த கண்ண பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்து வாங்குறது யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன். அந்த வீடியோல உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மீன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் தான் இது. பாறையிலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெரைட்டியா இருக்கு. நமக்கு இப்ப தான் தெரியுது பாறையில இவ்ளோ கடையில போவோம். பாறை, மஞ்ச பாறைம்பாங்க, கண்ணாடி பாறைம்பாங்க, நெறைய பாறை சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இப்ப தான் நேரடியா பார்க்கும்போது தான் சேர்த்து ஒரே நேரத்துல எல்லா பாறையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து பொன்னாரன்னு சொல்லி ஒரு மீனு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பட் காஸ்ட்லியான மீன் தான் இதுவும். ஆனா ஒரே ஒரு மீன் தான் அந்த மீன் வந்துச்சு. நாங்க வாங்கலாம், ஓரளவுக்கு நியாயமான பிரைஸ் இருந்துச்சு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா வந்து ரொம்ப விலை எகிறிட்டு போச்சு. சரி வேண்டாம், ஒரு மீன் தானே எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் நாங்க. ரொம்ப வந்து விலை அதிகமா போச்சு. இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டா, அந்த விலை ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததால நாங்க வாங்கல. ஒரு மீன் மட்டும் இருந்ததால நாங்க வாங்கல. கூட ஒரு மீனாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கியிருந்துருப்போம். ஒரு மீன் வாங்கிட்டு போனா வீட்ல பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கல. இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே மிக்ஸட் மீனா தான் இருக்கும் சில டைம்ல. ஆ மஞ்ச பாறை, தேங்கா பாறை, ஆம் அ இன்னொரு மீன் இருக்கு பாருங்க வங்கடை. இந்த வங்கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேர்ந்து வெறும் ரூ. 800 தான் ஏலம் போட்டாங்க. மீன்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாவே இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த மீனோட வால பார்த்தீங்களா, எப்படி வந்து வில்லு மாதிரி நிக்குது. ஃப்ரெஷ் மீன் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ரொம்ப நாள் செத்து போய் ரொம்ப நேரம் ஆன மீன் வந்து ரொம்ப குழஞ்சு போயிரும். இது வந்து மஞ்சப்பாறை. எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ரூ. 6000க்கு மேல மீன் ரூ. 6000 ரூ. 7000க்கு மீன் வாங்கியிருந்தோம் நாங்களும். எங்களுக்கு வந்து வீட்ல ஆட்கள் நெறைய இருக்கிறாங்க. அக்கா எல்லாருமே, தம்பி எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால, இப்போ ஒரே நாள்ல சாப்பிட மாட்டோம். ஒரு வாரத்துக்கு போதும் நமக்கு. ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போயிட்டு நமக்கு வாங்குற அன்னைக்கு நெறைய சமைச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிருவோம். கட் பண்ணிலாம் எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வந்து மீன் வச்சீங்கன்னா, கட் பண்ணாம கட் பண்ணீங்கன்னா கூட அத தண்ணி விட்டு கழுவாம, அப்படியே அந்த பிளட்டோட அப்படியே வச்சிரணும். அப்பதான் வந்து அந்த மீனோட டேஸ்ட் மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன்காரங்க ஒருத்தவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால நாங்களும் வந்து மீன கட் பண்ணி வச்சா கூட அப்படியே கட் பண்ணி அப்படியே பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல போட்டுருவோம். ரொம்ப இந்த மீன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறத பார்க்காம நமக்கு யாருக்காச்சும் மீன் வேணும்னா, கன்னியாகுமரி சைடோ, முட்டம் சைடோ அங்கெல்லாம் அங்கங்கேயே ஏலம் ஏலம் போடுவாங்க. எங்களுக்கு வந்து பக்கமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஏரியா தெரியும். முட்டத்துலயும் ஏலம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில ஏலம் போடுவாங்க. நெறைய இடங்கள்ல தேங்காய்பட்டினம், மீன் கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயுமே ஏலம் போட்டு தான் அந்த மாரி விப்பாங்க.
நமக்கு நேரடியா போய் இந்த மாரி வாங்குறோம்னு சொன்னா, லாபமாவும் இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல பண்றவங்க இதுக்கு டபுள் ரேட் வச்சு விப்பாங்க. கடைகள்லாம் கொண்டு வச்சு விக்கிறவங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷாவும் ஆனா அவங்க வாங்கி உடனே விக்க மாட்டாங்க. அவங்களும் வாங்கிட்டு வந்து ஐஸ்ல வச்சு அந்த மாரி தான் விப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்ட அனுபவம் இருக்கு, கடையிலேருந்து புடிச்சிட்டு வந்த உடனே நான் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில், அடியாப்பட்டனம், முட்டம் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருந்தா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் மீன் சாப்பிட ஆசையா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் எல்லாமே. ஃப்ரெஷ்ஷா வாங்கும்போது அதுக்கு என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெஷ் மீனுக்குன்னே ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் அவ்ளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வத்தப்பாறை மட்டும் 1050 தொழில் போறப்ப